Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா, இது எத்தனாவதுல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் இந்த ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து யாரை பற்றினது அப்படின்னா சர் சி வி ராமன் அவங்க தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எழுதியிருப்பாங்க. சரியா, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தண்ணியோட இன்றியமையாமை, தண்ணி வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் இந்த லெசனில் வந்து எழுதியிருப்பாங்க. சரியா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதன், அதாவது மனுஷன், மேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த லெசன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து என்ன பண்ணுறாங்களாம், ஒரு போலியான எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கையோட அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஒரு போலியான அமிழ்தத்தை தேடி அவன் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமிழ்தம் எப்படிப்பட்ட அமிழ்தம் அப்படின்னா இம்மார்டாலிட்டி அப்படின்னா அந்த அமிழ்தத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வீக அமிழ்தத்தை தேடி பல ஆயிரம் வருஷம் கணக்கில் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான அமிழ்தம், ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா அது நம்ம கைக்கிட்டே இருக்குது. அதான் சொன்னாங்க லைஸ் நியர் அவர் ஹேண்ட் அப்படின்னா நம்ம கைக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா சாதாரண லிக்விட் தான். அதான் சொல்கிறாங்க காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட், எல்லா திரவங்களுக்கும் காமனான ஒரு திரவம் தான் என்னது ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப். அந்த திரவம் என்ன அப்படின்னா வாட்டர் தான் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ஒரு நாள் வந்து ஒரு லைனில் நின்றுட்டுருக்காராம், அதாவது ஒரு கோடில் நின்றுட்டுருக்காராம். அந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை செப்பரேட் பண்ணுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லிபியன் டெசர்ட், ஒரு சைடு லிபியன் டெசர்ட், இன்னொரு சைடு என்ன அப்படின்னா நைல் வேலி. சரியா, ஒரு சைடு வந்து லிபியன் டெசர்ட் இருக்கான், இன்னொரு சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நைல் வேலி இருக்கான். அந்த கோடில் தான் அவர் வந்து நின்றுட்டுருக்காராம். சரியா, அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக மணல் மேடாக இருக்கான். பிலோயிங் சாண்ட் அப்படின்னா மணல் மேடு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி இருக்கான். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டு அளவு ஸ்பெக் ஆஃப் க்ரீன் அப்படின்னா ஒரு பொட்டு அளவு கூட பசுமையே இல்லை. அந்த மாதிரி எப்படி இருக்கான், ரொம்ப அப்படியே வறட்சியான பகுதியாக இருக்கான். அங்கே ஒரு லிவிங் திங்ஸ் கூட இல்லையா, ஒரு உயிருள்ள ஒரு சிங்கிள் லிவிங் திங் கூட அங்கே கிடையாது. ஒரு பொட்டு அளவு கூட என்ன இல்லை, க்ரீனரியே இல்லை, பசுமையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதர் ஹேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஃபர்டைலாக இருக்கான், அதாவது ரொம்ப பயங்கரமாக பசுமையான இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கான், மோஸ்ட் ஃபர்டைலாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய மக்கள், டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா அப்படின்னா மக்களுடைய தொகை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை சொல்லுவோம்ல, அதுதான் மக்கள் வந்து அங்கே அதிகமாக வந்து வசிக்கிறாங்களாம். அதாவது என்னென்னா ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா டெசர்ட்டாக இருக்குது, இன்னொரு சைடு என்னவா இருக்குது அப்படின்னா நைல் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நைல் வேலியாக இருக்குது. அதில் ஒரு சைடு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக மணல் மேடாக இருக்குது, அங்கே ஒரு க்ரீனரி கூட கிடையாது, ஒரு லிவிங் திங்ஸ் கூட கிடையாது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல ஃபர்டைலாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய பாப்புலேஷன் அங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரிவர் தான் காரணமா. என்ன ரிவர் அப்படின்னா இந்த நைல் ரிவர் தான் இந்த பெரிய டிஃப்ரென்ஸ்க்கு காரணம். ஒரு பக்கம் டெசர்ட் இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டைல் ஏரியா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நைல் ரிவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நைல் ரிவர் எங்கேருந்து வருது அப்படின்னா மெடிட்டரேனியன் சி, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷங்கள், கப்பிள் ஆஃப் 1000 அப்படின்னா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து என்ன சொல்கிறாங்க மெடிட்டரேனியன் சி வழியாக அந்த நைல் ரிவர் ஓடி வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ரிவர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நைல் வேலி, இந்த நைல் பள்ளத்தாக்கை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து யார் சொல்கிறா அப்படின்னா புவியியல் அறிஞர்கள், ஜியாலஜிஸ்ட் சொல்கிறோம்ல அவங்க வந்து சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைல் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் எங்கேருந்து வருது அப்படின்னா மெடிட்டரேனியன் சீல ஆரிஜினேட் ஆகிட்டு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அது என்ன பண்ணிகிட்ருக்கு இங்கே வந்து ஓடி வந்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த நைல் வேலியை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்படி அந்த வரும்பொழுது எங்கேருந்து வருது அப்படின்னா மெடிட்டரேனியன் சீ அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்லலை. அந்த வழி என்ன வழி அப்படின்னா ஹைலண்ட்ஸ் ஆஃப் அபிசீனியா, அதாவது ஹைலேண்ட் ஆஃப் அபிசீனியாவில் இருந்தோம், அப்புறம் என்ன அப்படின்னா ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, இந்த 2 ஏரியாவில் இருந்தும் அது கடந்து வருது. அப்படி வரும்பொழுது நிறைய சில்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருது. சில்ட் அப்படின்னா நிறைய மணல் துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சில்ட்டெல்லாம் வெள்ளம்லாம் ஒரு இப்போ வந்து ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு அப்படின்னா வெள்ளம்லாம் வந்துன்னா அங்கேருந்து ஃபுல்லாக அந்த சேரு சகதி அப்படின்னு சொல்லுவோம்ல மணல் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வரும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த ஹைலேண்ட் ஆஃப் அபிசீனியாவில் இருந்தும் ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருந்தும்
வெள்ளப்பெருக்கின் போது நிறைய துகள்கள், மணல் துகள்கள் அடிச்சுட்டு வந்து தான் இந்த வேலியை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈஜிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடி ஏன்ஷியன் டைம்லேயே உருவான ஒரு நாகரிகம், ஈஜிப்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த நாகரிகம் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த நைல் ரிவர் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இட்ஸ் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் வாஸ் கிரியேட்டட் அண்ட் இஸ் சஸ்டெயின்டு பை த லைஃப் கிவிங் வாட்டர்ஸ் விச் காமன் டவுன் இயர் ஆஃப்டர் இயர் with unfailing regularity. ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுதான் ஒரு அன்ரெகுலாரிட்டி அப்படின்னா எப்பவுமே வந்து ரெகுலராகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அன்ஃபெயிலிங் ரெகுலாரிட்டி அப்படின்னா ரெகுலராக இருக்குமா, வருஷத்துக்கு என்ன பண்ணுது அந்த துகள்கள்லாம் அடிச்சுட்டு வந்து தான் இந்த சிவிலைசேஷனை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து போகலாமா? அடுத்து என்ன அப்படின்னா ஐ கிவ் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் குட் கிவ் மெனி அதர் டு எம்பசைஸ் தட் இஸ் காமன் சப்ஸ்டன்ஸ் விச் வி டேக் அவர் கிராண்டட் இன் அவர் everyday life is the most potent and the most wonderful thing of our face, our earth. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நம்மளோட இந்த ரிவர் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம எர்த்தோடைய ஃபேஸ் அப்படின்னா நம்மளோட க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சர்ஃபேஸில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த சர்ஃபேஸை வந்து என்ன பண்ணி கொடுக்குது, நமக்கு ஷேப் பண்ணி கொடுக்குது. யார்? இந்த வாட்டர் தான் என்ன பண்ணுதான் நம்மளுடைய எர்த்தை எப்படி பண்ணி கொடுக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஷேப் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எர்த்தோடைய வரலாறு எப்படிலாம் உருவாச்சு. இப்போ நம்ம எப்படி பார்த்தோம், ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் ஒன்று தான் ஈஜிப்ட். சரியா, அதோடைய வரலாறு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி எர்த்தோடைய ஹிஸ்ட்ரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான பங்கு இந்த தண்ணி வந்து வகிக்குதான். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அவர் பிளானட், அதான் நம்மளுடைய பிளானட்டோட சர்ஃபேஸில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை யார் கொடுக்குறா, நம்ம தண்ணி தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து போகலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர் இஸ் நத்திங் விச் ஆட் ஸோ மச் டு பியூட்டி. அதாவது கண்ட்ரி சைடு அப்படின்னா வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் இந்த தண்ணி தான் வந்து ரொம்ப அழகை நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதை தவிர வேறு எதுவும் அவ்வளோ ஒரு அழகை வந்து கொடுக்க முடியாது. என்ன அப்படின்னா அந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா லிட்டில் ஸ்ட்ரீம், சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ரிவர் மாதிரி ஓடும். அது என்ன அப்படின்னா ராக்லேருந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரிங்க்லிங் ஓவர் த ராக், அதாவது ராக்லேருந்து ஓடுற அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸு. அது மட்டும் இல்லாமல் லிட்டில் பாண்ட் அப்படின்னா குளம், சின்ன குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிராமப்புறங்களில் நமக்கு அழகை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங்கில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கால்நடைகள்லாம் மேய்ப்பாங்கல்ல, அந்த கால்நடைகள்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுக்கு தேவையான பில்லெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்கில் வீட்டுக்கு வரும்பொழுது தாகத்தோடு வருமா. அப்படி தாகத்தோடு வரும்பொழுது இந்த குட்டி குட்டி பாண்டு, இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாகங்களை தணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டில் குவென்ச் தட் த்ரெஸ்ட் அப்படின்னா அவங்கள தாகத்தை வந்து தணிச்சுக்கிறதுக்கு இந்த பாண்ட்லாம் வந்து யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு அழகான காட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, ஈவினிங்கில் மாடுகள் வரும்பொழுது, ஆடுகள் வரும்பொழுது அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும்போது அது ஒரு அழகான காட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் அப்படின்னா கண்மாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, கண்மாய், ரெயின்ஃபெட் டேங்க் அப்படின்னா என்னென்னா கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்மாய் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில், அதாவது தென்னிந்தியாவில் இந்த கண்மாய்க்கள்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அலாஸ் ஆஃப்டன் சேட்லி நெக்லெக்டட். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கண்மாய்க்கள் இருந்தும் நம்ம வந்து ஒரு கஷ்டமான, அதாவது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா அதை நம்ம சரியாக வந்து நெக்லெக்டட், அதாவது சரியாக நம்ம அதை மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தவறிடுறோம். அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே கண்மாய்க்கள், அதே ரெயின்ஃபெட் டேங்க்ஸில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எப்படியா பார்க்கறதுக்கு ஒரு சியரிங் சைட், ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குமா. அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சியரிங் சைட் when they are full. இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும் பொழுது அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, ஒரு சியரிங் சைட்டாக வந்து இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சரியாக ரெகுலேட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா கிராமங்களெல்லாம் குளம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே கிடையாது இல்லையா. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்மாய்க்கெல்லாம் எப்படி இருக்கும், அதாவது இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷாலோவாக இருக்குமா. ஷாலோ அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்காது, மேலோட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அது என்ன அப்படின்னா அதில் எப்படி இருக்குமா, ஒரே சில்ட் லேடனாக தான் இருக்குமா, ரொம்ப அப்படி சகதியாக இருக்கும் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கிளியராக இருக்காது, ஒரு மாதிரி சில்ட் லேடனாக தான் இருக்குமா. இந்த வழியாக பார்த்தீங்க அப்படின்னா லைட் உள்ளே போச்சு, இப்போ சூரிய வெளிச்சம் உள்ளே போகுது அப்படின்னா அது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா பாட்டமில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா பேக் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா,
இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதோடைய பாட்டமை நம்மளால் பார்க்கவே முடியாது. பாட்டம் டஸ் நாட் தேர்ஃபோர் ஷோன் அப் அப்படின்னா நம்ம அது வந்து ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கலங்களாக இருக்கும். அப்படி கலங்களாக இருக்கும்போது லைட் உள்ளே பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தால் அதுலேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் தான் ஆகும். பியூராக இருந்தால் தான் உள்ளே வரைக்கும் போகும். அது கலங்களாக இருக்கிறதுனால அதில் நிறைய அழுக்குகள் இருக்குல்ல, அப்படி படும்போது அது என்ன ஆகுதான், ரிஃப்ளெக்ட் ஆகுதா. ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அதோட பாட்டமை நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சரில் ஒரு முக்கியமான ரோல் வந்து வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சவுத் இந்தியாவில் அக்ரிகல்ச்சரில் வைலட் ரோலை ப்ளே பண்ணுறது என்னது, வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் தான். சரியா, அடுத்து போகலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் திஸ் டேங்க்ஸ் ஆர் சர்ப்ரைசிங்லி லார்ஜ் அண்ட் இட் இஸ் பியூட்டிஃபுல் சைட் டு see the sunrise ஆர் செட் ஓவர் ஒன் ஆஃப் தம். அதாவது சில டேங்க்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் படும்பொழுதும் சூரிய வெளிச்சம் மறையும் போதும் அது ரொம்ப எப்படி இருக்கா, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான சைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தண்ணி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இந்த எர்த்தோடைய சர்ஃபேஸில் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஃபேஸில் ஐ இருக்குல்ல அது கூட கம்பேர் பண்ணுறாங்களாம். ஹியூமன் ஃபேஸோட ஐஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம கண்ணு தான் நமக்கு வெளிப்படுத்தும், நம்ம அழுதாலும் நம்ம கண்ணு தானே வெளிப்படுத்தும். அந்த மாதிரி இந்த வாட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் இருக்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குமா, அதுக்கப்புறம் லைட் இல்லாத டைமில் எப்படி இருக்குது, ரொம்ப டார்க் அண்ட் க்ளூமியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட வாட்டரை லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும்போது யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் ஃபேஸில் ஐ கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா, அடுத்து போகலாமா. அடுத்து என்னென்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட் அபவுட் வாட்டர் இஸ் டு பவர் டு கேரி சில்ட் ஆர் ஃபைன்லி டிவைடட் சாயில் இன் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் அப்படின்னா தொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாகவும் மிக்ஸ் ஆகாது, மிக்ஸ் ஆகாமலும் சாலிட் மாதிரி இருக்கும், அந்த ரெண்டும் கலந்த கலவை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டால் எப்படி இருக்கும், ஃபுல்லாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். உப்பு போட்டால் எப்படி இருக்கும், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். ஆனால் தண்ணியில் நீங்கள் ஒரு சேறு மாதிரி இருக்குல்ல, குழன்னு மண் இருக்குல்ல, அந்த மண்ணை எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஃபுல்லாகவும் மிக்ஸ் ஆகாமல் ஃபுல்லாக நமக்கு அப்படியே மிக்ஸ் ஆகாமல் ஒரு மாதிரி கட்டி கட்டியாகவும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு செம்மண் எடுத்து ஒரு தண்ணியில் கலந்து பாருங்களேன், அந்த தண்ணி என்ன கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். களிமண் எடுத்து கலந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குமா, டார்க் ப்ரௌனாக இருக்குமா. அப்போ அதுதான் சொல்கிறாங்க இந்த சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ரெயின்ஃபெட் டேங்க்குக்கு கலர் கொடுக்கறதுக்கு காரணம். இதை வச்சு தான் ஒவ்வொரு கேட்ச்மெண்ட் ஏரியாவும் என்ன ஆகுது, கலர் வந்து வேரி ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெயின்ஃபெட் டேங்க் ரொம்ப டார்க்காக செம்மண் கலந்து ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதில் ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளே போகும்போது இமீடியேட்டாக அந்த கலர் என்ன மாதிரி தான் மாறிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா. ஷிஃப்ட்லி ஃப்ளோயிங் வாட்டர் கேன் கேரி ஃபேர்லி லார்ஜ் அண்ட் ஹெவி பார்ட்டிகல்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தண்ணிகளுக்கெல்லாம் கலர் மாறுறதுக்கு காரணம் அந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு கேட்ச்மெண்ட் ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி கலர் அந்த இருக்க சாயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியோட கலர் இருக்கும். சரியா, இப்போ நம்மளோட ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ராமநாதபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் எப்படி இருக்கும், தண்ணி வந்து செம்மண் கலந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு தண்ணியும் கலருக்கு காரணம் என்ன, இந்த சஸ்பென்ஷன் தான் காரணம். அப்புறம் அதில் வந்து ரெயின் வாட்டரோ இல்லை ஃப்ரெஷ் ஃப்ளோயிங் வாட்டரோ உள்ளே போக போக அந்த கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு துகள்கள் கடத்தப்படுதில்ல. இப்போ ஒரு கல் இருக்குது, இந்த கல் இங்கே இருக்குது, இந்த கல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வாட்டரை ஃபாஸ்ட்டாக ஊற்றுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க துகள்கள் எல்லாம் கடத்திட்டு போகுமா. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஃப்ளோயிங், ஸ்விஃப்ட்லி ஃப்ளோயிங் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிற வாட்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ், ரொம்ப வெயிட்டான பார்ட்டிகல்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த ஃபைனஸ்ட் particles however remain floating within the liquid in spite of their greater density and are carried to greater distance. அதாவது வெயிட்டான துகள்கள் கடத்தப்படுது. அடுத்து அதுவே வந்து வெயிட் இல்லை ரொம்ப ஃபைனான பார்ட்டிகல்ஸாக இருந்தால் அதுவும் என்ன சொல்லுதான் தண்ணியோட மேலேயே மிதந்துட்டு இருக்கும். அப்படி மிதந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் எவ்வளோ தூரம் போகுது, ரொம்ப லார்ஜர் டிஸ்டன்ஸ் போகுது. இப்போ வெயிட் கம்மினா அது ஈஸியாக நம்ம தூக்கி போட முடியும், வெயிட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தூரம் தூக்கி போட முடியும்ல. அப்போ அதோட வெயிட்டை வச்சு தண்ணியோட வேகத்தை வச்சு தான் என்ன ஆகுது அப்படின்னா சாலிட் மேட்டர்
எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எவ்வளோ வெயிட் கம்மியான வெயிட்டாக இருந்தால் ரொம்ப கிரேட்டர் டிஸ்டன்ஸ் போகுது, லைட்டான அதிகமான வெயிட்டாக இருக்குது, தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்குன்னா அதுவும் ஓரளவு தூரம் வந்து கடத்திட்டு போகுது. அப்போ இந்த மாதிரி துகள்களுடைய வெயிட்டை வச்சும் தண்ணியோடைய வேகத்தை வச்சும் தான் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்சிபிட்டேஷன் அப்படின்னா ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் உருவாகிறது தான் என்ன சொல்லுவாங்க? பெர்சிபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ உருவாகுது அப்படின்னா ஒரு சில்ட் லேடன் வாட்டர் மிக்சஸ் வித் தி சால்ட் வாட்டர் ஆஃப் த சீ. அதாவது ஒரு குழ தண்ணி இருக்குல்ல, சில்ட் லேடன் வாட்டர் யார் கூட மிக்ஸ் ஆக்குறாங்களா? சால்ட் வாட்டர். சீ வாட்டர்லாம் உப்பாக தானே இருக்குது. ரெண்டு பேரும் கலக்கும் பொழுது உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா ரேபிட் பிரிசிபிட்டேஷன் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ரேபிட் பிரிசிபிட்டேஷன் உங்களுக்கு எப்போ உருவாகும் அப்படின்னா சில்ட் லேடன் வாட்டர் மிக்சஸ் வித் த சால்ட் வாட்டர், அதாவது சீ வாட்டர் கூட கலக்கும் பொழுது உங்களுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ரேபிட் பிரிசிபிட்டேஷன் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் கேன் பி ரெடிலி சீன் வென் ஒன் travels by steamer down a great river to the deep sea. இது நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் நதிகள் இந்த ரிவர்ஸ்லாம் வந்து கடலில் போய் கலக்குதில்ல, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேபிட் பிரிசிபிட்டேஷன்ஸ் ஆஃப் த சஸ்பெண்டட் மேட்டரை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல டெல்டா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நிறைய நதிகள் வருது, நதிகள் எல்லாம் சேர்த்து இந்த இடத்துல வந்து துகள்களை வந்து போடுது அப்படின்னா இங்கே வந்து சீன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்து இங்கே கலக்கும்பொழுது அதோட துகள்கள்லாம் இங்கே இருக்கும். அப்போ இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் எப்போ ஃபார்ம் ஆகும்? ரிவர்ஸ் எல்லாம் வந்து கடலில் கலக்கும் பொழுது அந்த கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, டெல்டா, அதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அலுவியல் ஏரியாஸ். இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. Such land consists as it does of finely divided matter. It is வெரி ஃபெர்டைல். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குமா ரொம்ப ஃபைன்லி டிவைடட் மேட்டர்ஸ், அதாவது ரொம்ப சின்ன சின்ன துகள்கள் அந்த மினரல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து தங்கி இருக்கும். அந்த இடம் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குமா ரொம்ப யூஸ்வலி அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபெர்டைலாக இருக்கும். அப்போ எந்த இடம் உங்களுக்கு ஃபெர்டைலாக இருக்குது அப்படின்னா சில்ட் லேடன் வாட்டர் உங்களுக்கு சீ வாட்டர் கூட கலக்கும் போது ரேபிட் பிரிசிபிட்டேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் வந்து உருவாகும். அப்படி உருவாகிற அந்த இடம் தான் உங்களுக்கு என்ன இடம் அப்படின்னா அலுவியல் சாயில் உருவாகும். அந்த இடம் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா, தண்ணியோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டி ரெட்லேருந்து உங்களுக்கு என்னவா ஆகுது, அதாவது ப்ரௌன்லேருந்து உங்களுக்கு எல்லோவாக மாறும், அப்புறம் என்னவா மாறும்னா க்ரீனாக மாறும், அதுக்கப்புறம் கடலில் கலக்கும் போது ப்ளூவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கலரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டி ரெட்டு இல்லைன்னா வந்து ப்ரௌன்லேருந்து என்னவா மாறுது உங்களுக்கு எல்லோவாக மாறுது, அதுக்கப்புறம் என்னவா மாறுது க்ரீனாக மாறுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கடலில் கலக்கும் போது சீ கிட்ட போகும்போது அது என்ன ஆயிடுது சீல போனதுக்கப்புறம் ப்ளூவாக மாறிடுது அப்படின்னு வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது நமக்கு எர்த்தோட க்ரஸ்ட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு பார்த்தோமா. இதான் ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா இந்த புவியியல் ப்ராசஸ் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த எர்த்தோட சர்ஃபேஸை வந்து இந்த ராக் ஆஃப் த க்ரஸ்ட் அதெல்லாம் எல்லாமே என்ன பண்ணும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்கில் பட்டு நமக்கு உடச்சி மணல் வந்து கொடுக்குதா, அது மூலிமா உங்களுக்கு என்ன உருவாகுது க்ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, க்ரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்போ இதே மாதிரி இது ஒரு பக்கம் நமக்கு நல்லதும் பண்ணுதா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சம் ஏஜென்சி however under appropriate condition can also play the destructive part. அதாவது உங்களுக்கு வந்து மணலை உருவாக்கவும் செய்யுது தண்ணி, அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த மணலை அரிக்கவும் செய்யுது. அதை தான் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் பார்ட்டாகவும் ஒர்க் ஆகுது, அழிவையும் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்ப்போமா. இப்போ இதை நம்ம அப்படியே பார்க்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அழிவாக நமக்கு வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட் டிசாஸ்டரஸ் எஃபெக்டாக நமக்கு மாறிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரியா? அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். அதுவே நம்ம அது இன்னும் லேட்டராக ஆகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது பெரிய விஷயங்களாக மாறிடுது. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்களே எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகுது ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சும்மா போயிட்டுருக்கும். அடுத்து 2 நாள் 3 நாள் ஒரு 10 நாள் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் என்ன ஆகும் லைட்டாக அப்படி பள்ளம் மாதிரி ஆகுமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகுது, அப்படியே இன்னும் கொஞ்சம் பள்ளமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பெரிய பள்ளத்தாக்கு அந்த மாதிரி உருவாகிறதுக்கே காரணமாயிடும். டீப் கல்லீஸ் ரவைன்ஸ்லாம் சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி உருவாகும். இப்போ எர்த்தோடைய க்ரஸ்ட்டில் இல்லைன்னா ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி போச்சுன்னா பெருசாக தெரியாது. அப்புறம் அந்த தண்ணி என்ன பண்ணுது, ராக்கை அரிச்சு 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 நமக்கு என்ன பண்ணுது, டீப்பான கல்லீஸ் ரவைன்ஸ் மாதிரி உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இயர்லியஸ்ட்டாக அதை அப்படியே விட்டுருவீங்க, அன்னோட்டிஸ்டு, சரியாக கவனிக்காமல் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ் போக போக அது என்ன ஆகுது, கட் பண்ணி வாஷ் அவே பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது, டீப் கல்லீஸ் அண்ட் ரவைன்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்குது. அப்படி உருவாக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு என்ன ஆகுது, இம்பாசிபிளாக ஆகுது. இப்போ ஃப்ளாட்டாக ஒரு ஏரியா இருந்தால் தான் உங்களால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அங்கங்கே பள்ளத்தாக்குகள் மாதிரி இருந்ததுன்னா உங்களால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அப்போ அக்ரிகல்ச்சர் இம்பாசிபிளாக ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் சடன் பர்ஸ்ட் ஆஃப் எக்ஸசிவ்லி ஹெவி ரெயின் ரிசல்ட் இன் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்ப்ளஸ் வாட்டர் ஆர் த பிரின்சிபல் ஃபேக்டர் இன் காசிங் சாயில் எரோஷன். அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சாயில் எரோஷனுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சடன் பர்ஸ்ட் ஆஃப் ரெயின். திடீர்னு மழை பெய்யுதுல, நம்ம முன்னாடியே கணிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம். புரியுதா? அதுவே நமக்கு திடீர்னு எதிர்பார்க்காம சடனாக வருது. அது ரொம்ப எப்படி பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா, ரொம்ப அதிகமாக எக்ஸசிவாக மழை பெஞ்சுது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காம எக்ஸசிவாக மழை பெய்யும் போது அது என்ன ஆகும், ஃபுல்லாக அங்கே இருக்கிறது எல்லாருமே அடிச்சுட்டு போயிடுமா. அப்போ அங்கே இருக்க சாயிலெல்லாம் எரோட் பண்ணிடுது. அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சாயில் எரோஷனுடைய பிரின்சிபல் ஃபேக்டர், சாயில் எரோஷன் உருவாகிறதுக்கான முக்கிய முதல் காரணம் என்ன அப்படின்னா சடன் பர்ஸ்ட் ஆஃப் எக்ஸசிவ்லி ஹெவி ரெயின். அதுதான் வந்து காரணம். சரியா? அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் சாயிலும் எரோட் பண்ணிடுது, அங்கே இருந்த நேச்சுரல் கவர்ஸ் எல்லாத்தையுமே எரோட் பண்ணிடுது. சரியா? அப்போ இந்த சாயில் எரோஷனுக்கு வந்து காரணம் என்ன, இப்போ மழை பெய்யும் போது அந்த இடம் ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஓடும். அதுவே ஸ்லோப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சர்ன்னு தண்ணி இறங்கிடுமா. அப்போ அதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி சாயில் எரோஷன் அதிக மழை வர்றதுனால வருது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த லேண்ட் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் கோட் ஆஃப் வெஜிடேஷன். அதாவது வெஜிடேஷன் அப்படின்னா இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது மரங்களை நம்ம வெட்டும்பொழுது அந்த நேச்சுரல் கோட்டிங் ஆஃப் த வெஜிடேஷன் வந்து குறைஞ்சிருது. இப்போ ஒரு இலை, அதாவது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதுதான் என்ன பண்ணும், சாயிலோட கிரிப்பாக வச்சுக்கும். அந்த ரூட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சாயிலை வந்து கிரிப்பாக பிடிச்சி வச்சுக்கும். நீங்கள் மரத்தை வெட்டும் பொழுது அந்த சாயில என்ன ஆகிடும் அப்படின்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகும்போது சீக்கிரமாக எரோட் ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ வெஜிடேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ரொடெக்டிவ் கோட் ஆஃப் வெஜிடேஷனை ரிமூவ் பண்ணுறோம், காடுகளை அழிக்கிறோம். அதுதான் சிம்பிளாக சொல்கிறது. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் red along with the water can flow with rapidly gathering momentum and the absence of check of flow. அதாவது அங்கங்கே நீங்கள் டேம் கட்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வரும், அதிகமாக மழை பெஞ்சாலும் டேமில் போய் தண்ணி நின்றுடும். அதுவே அங்கே டேம்லாம் இல்லை, அதான் ரெகுலர் செக் ஃப்ளோ, அதாவது அங்கங்கே தண்ணியோட ஃப்ளோவை செக் பண்ணுறதுக்கு கண்மாய் டேம் இந்த மாதிரிலாம் கட்டி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லைன்னா அப்போ என்ன ஆகும், நேராக அந்த தண்ணி எங்கே போயிடும், கடலுக்கு போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ் ஆஃப் சச் ஃப்ளோ இல்லாத இருக்கிறதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு சாயில் எரோஷனுக்கு காரணம். Incredibly large quantities of precious soil can be washed away if such condition exists as two of the case. அதாவது இதே மாதிரி உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ரீஷியஸ் சாயிலை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இழக்க நேரிட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆகிறது, அது இந்தியா மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் கண்ட்ரி. இந்தியா வந்து என்னது, ஒரு அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் கண்ட்ரியா. அப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக அட்டென்ஷன் பண்ணி அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். இதுக்கு என்னெல்லாம் அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணலாம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கான மெக்கானிசம், அதாவது ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா டெரசிங் ஆஃப் லேண்டை வந்து ஸ்லோப்பாக இல்லாமல் இந்த மாதிரி படிக்கட்டாக வைப்பாங்க. பார்த்தீங்களா? இப்போ ஊட்டியிலலாம் பார்த்தீங்க, கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊட்டிலே நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டீ கல்டிவேட் பண்ணுவாங்களா, அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பாக வச்சுருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா டெரசிங் ஆஃப் லேண்டு, கான்டரிங் ஆஃப் லேண்ட் அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா கான்டர் கல்டிவேஷன் அப்படின்னா அதுதான். புரியுதா? அந்த மாதிரி லேண்டு வந்து அப்படியே உங்களுக்கு மலை அடிவாரத்தில் ஸ்லோப்பாகவே வைக்காமல் உங்களுக்கு கான்டர் கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நிறைய வெஜிடேட்டிவ் பார்ட் நிறைய வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மரங்கள் வந்து நடணும். அதுதான் சொல்கிறாங்க. நிறைய பிளான்டிங் அப்ராப்ரியேட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் ஆர்
among the most measure that have been suggested. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய மரங்களை நடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பார்க்கலாமா? இட் இஸ் ஆப்வியஸ் தட் த எய்ம் ஷுட் பி செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அட் த இயர்லியஸ்ட் பாசிபிள் ஸ்டேஜ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதை பார்த்துடணும், இயர்லியஸ்ட்டாகவே இதை நீங்கள் பார்த்துடணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அதுக்கான மெஷர் எடுக்கும்பொழுது நமக்கு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்காது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் தான் வந்து என்னென்னா பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப். எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பேசிஸ் என்ன அப்படின்னா நமக்கு தண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு அனிமலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி உள்ளே நடக்கிற நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வாட்டர் தான் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வாட்டர் இஸ் அஃப்கோர்ஸ் நெசசரி ஃபார் அனிமல் லைஃப்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். பிளான்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நடத்துறதுக்கு வாட்டர் வந்து முக்கியம். அதே மாதிரி அனிமலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நடத்துறதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போத் க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வாட்டர்ஸ்க்கு நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர். ஒரு வாட்டரை கன்சர்வ் பண்ணணும், அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனுஷனுடைய வெல்ஃபேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் அப்படின்னா பேசிக். தண்ணியை ஃபஸ்ட்டு நீங்கள் சேமிக்கணும். தண்ணி இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா, அப்போ அதை கரெக்டாக யூட்டிலைஸும் பண்ணணும், அதை நம்ம கன்சர்வும் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, ஆர்டிசன் வாட்டர் அப்படின்னா நிலத்தடி நீர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Apart from artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. அதாவது கிரவுண்ட் வாட்டரை தவிர்த்து நமக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின், மழையும் ஸ்னோஃபாலும் தான் நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிசன் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அப்போ ஆர்டிசன் வாட்டருக்கு அடுத்து உங்களுக்கு அல்டிமேட் சோர்ஸ் தண்ணியோட சோர்ஸ் என்ன அப்படின்னா மழை. அது மட்டும் இல்லாமல் ஸ்னோஃபால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, மச் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அதாவது இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எல்லாமே எப்படிப்பட்டதான் சீசனல் ரெயின்ஃபால். அப்பப்போ நமக்கு நம்மளுடைய கண்ட்ரி என்ன ரெயின்ஃபால் டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்மளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசனல் ரெயின்ஃபால். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சீசனல் ரெயின்ஃபாலை தான் நம்பி இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாயில் எரோஷன் ப்ளஸ் இர்ரெகுலர் ரெயின்ஃபால் இது ரெண்டுமே என்னவா கனெக்டட் டு ஈச் அதரா, க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஈச் அதர். அப்போ எப்படின்னா சாயில் எரோஷன் எதனால் ஆகுது, இப்போ மண் எதனால் அரிக்கப்படுது, அதிகமாக மழை சடனாக வர ஒரு நமக்கு பர்ஸ்ட் ஆஃப் ரெயின்ஃபால்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா சாயில் எரோஷன் ஏற்படுது. அப்போ சடன் பர்ஸ்ட் ஆஃப் ரெயின் எப்போ வரும், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரெகுலர் ரெயின்ஃபால்னு சொல்லுவோமா. அப்போ இர்ரெகுலர் ரெயின்ஃபாலால் தான் உங்களுக்கு சாயில் எரோஷன் நடக்குது. அப்போ இது ரெண்டுமே என்னது ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்டட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆகுது சாயில் எரோஷன் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டெக்னிக் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் அப்படின்னா கான்டர் ஃபார்மிங் பண்ணணும், நிறைய செக்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் அதாவது டேம்ஸ் நிறைய கட்டணும், நம்ம என்ன பண்ணணும் ஃபாரஸ்ட் நிறைய பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்துருந்தோம்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து டெக்னிக். சரியா, அடுத்து என்ன அப்படின்னா அதுவே தான் திரும்ப கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீசனல் ரெயின்ஃபால் இருக்கிற கண்ட்ரியில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ரன் ஆஃப் மழை பெஞ்சா என்ன ஆகுது நம்ம சரியாக கவனிக்கல அப்படின்னா நிறைய ரன் ஆஃப் ஆகிடும். யாருக்கு சீசனல் ரெயின்ஃபால் இருக்கிற கண்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ரன் ஆஃப் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கலெக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ மழை வந்து கடகடன் பெய்யுது அப்படின்னா ஓடுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை கரெக்டாக கலெக்ட் பண்ணணும், நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி நம்ம சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரிவர் ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் எங்கே போய் கலந்துரும், எல்லாமே சீல போய் கலந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதனால நம்ம என்ன இழக்க நேரிடும், ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி நம்ம சரியாக கவனிக்கல தண்ணியெல்லாம் போய் கடலில் கலந்துருதுன்னா என்ன நேரிடும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளூயிட் அதாவது ப்ரீஷியஸ் ஃப்ளூயிட் அந்த தண்ணியை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ரெகுலராக செக் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் நேஷ்னல் ப்ராப்ளமாக பார்க்கணும், ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக பார்த்து இதுக்கு நீங்கள் வழி வந்து பண்ணணும், சீக்கிரமாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாஸ்ட் ஏரியாஸ் அதாவது நிறைய வாஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் அப்படின்னா பெரிய பெரிய லேண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜங்கல்லாம் என்னவா டேர்ன் பண்ணுறோம், அதாவது டேர்ன்ட் இன்டு ஃபெர்டைல் அண்ட் பாஸ்பரஸ் கண்ட்ரி பை
கரேஜியஸ் அண்ட் வெல் பிளான்ட் ஆக்ஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பெரிய ஏரியா ஒரு வேஸ்ட் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட்டாக உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய மரங்களை நீங்கள் வளர்க்கணும், அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். அந்த அஃபாரஸ்டேஷன் என்ன அப்படின்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா வைல்ட் அண்ட் அன்டாம்டு ஜங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் காடுகளை 2 விதமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வைல்ட் அண்ட் அன்டாம்டு ஜங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வைல்ட் அண்ட் அன்டாம்டு ஜங்கிள் அப்படின்னா அதுவாகவே உருவாகிற காடுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைல்ட் அண்ட் அன்டாம்டு ஜங்கிள்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் வந்து டெவலப் பண்ணணும். சிவிலைஸ்ட் அப்படின்னா நாமளே நிறையா வந்து ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம உருவாக்கும் பொழுது என்ன ஆகும் நமக்கு ஃபாரஸ்ட் நிறைய உருவாகும். இது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் மழைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ வாட்டரை நம்ம என்ன பண்ணலாம் கன்சர்வ் பண்ணலாம். அப்போ இது மட்டும் தானா அப்படின்னா இதை தவிர்த்து நமக்கு இந்த மரங்கள் எல்லாம் வளர்க்குறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு சீப்பான ஃபியூவல் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ உங்களுக்கு மரங்கள்லேருந்து என்ன கிடைக்கும் விறகுகள்லாம் கிடைக்குது, அப்போ அது உங்களுக்கு சீப்பான ஃபியூவல். அது மட்டும் இல்லாமல் மரத்துலேருந்து வர அந்த வேஸ்ட் இருக்குல்ல அந்த இலைகள் அந்த குப்பைகள்லாம் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம் யார்ட் மேனராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ வெறும் தண்ணிக்காக மட்டும் இல்லை வேறு என்னென்னலாம் உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் மூலயமா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா சீப் ஃபியூவல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் எல்லாமே நீங்கள் என்னவா கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம் யார்ட் மேனராக மாற்றலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை நீங்கள் உருவாக்குறது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்குது டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கண்ட்ரியோடைய ப்ராக்ரஸ் ஆகுது, கண்ட்ரி வந்து வளருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்ஸ் அண்ட் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி தானே நிறைய ரயில்ஸ் அண்ட் ரோடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா போட்ஸ் அண்ட் பார்ஜஸ் மூலயமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் வாட்டர் வேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி ரயிலுக்கு ரோடுக்கெலாம் நீங்கள் நிறைய வந்து ப்ரோக்ராம் போடுறீங்களோ அந்த மாதிரி இன்டர்னல் வாட்டர் வேஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்தியாவில் வந்து அதுக்குன்னு ப்ரோக்ராம் போடுங்க, அதையும் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அது மூலயமாவும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்கம் கிடைக்கும். இப்போ தண்ணியால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தானே இவர் வந்து சர்சிராமன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு போக்குவரத்தையும் நம்ம வந்து கடல் வழியாக பண்ணுறோம் இல்லைனா வந்து இந்த இன்டர்னல் வாட்டர் வேஸ் மூலயமா பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது மூலிமா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அப்போ அதையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். யாரை பண்ணணும் இன்டர்னலாக பண்ணணும். சரியா, இன்டர்னல் வாட்டர் வேஸ்க்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியுமா, தண்ணியிலேருந்து தான் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும். அப்போ எலக்ட்ரிக் பவரும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது எக்கனாமி ரூரல் எக்கனாமி எல்லாமே வந்து கண்ட்ரி சைடில் வில்லேஜ் சைடில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது, நிறைய இம்ப்ரூவ் ஆகுது. தண்ணியால் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணி வந்து சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா உயிரினங்களும் உயிர் வாழறதுக்கு பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் மேனாக இருந்தாலும் உயிர் வாழ்கிறதுக்கு அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, டூயி நூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச், அதாவது பசிபிக் ஓஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் ட்ராஷ் அப்படின்னா குப்பை மிதக்கும் குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இருக்கான் எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷனில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளோட்டிங் ட்ராஷ் யாருக்கு 2 பேருக்கு நடுவில் அப்படின்னா ஹவாய்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும் நடுவில் இருக்கான். சரியா, ஹவாய்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் ட்ராஷ் மிதக்கும் குப்பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெருசு அப்படின்னா டெக்சாஸ் அப்படிங்கிறோம்ல அதை விட என்னவா பெருசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லார்ஜர் தேன் டெக்சாஸை விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா 7 மில்லியன் டன் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 7 மில்லியன் டன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னா 9 feet டீப்பில் அது என்ன பண்ணிகிட்ருக்கு மிதந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, பை எஸ்டிமேஷன் 80% ஆஃப் த பிளாஸ்டிக் ஆரிஜினேட் ஃப்ரம் லேண்ட் floating in river to the ocean and remaining 20% of the plastic originated from the oil platform and ship. அதாவது கடலில் வர குப்பை 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 80% எங்கேருந்து வருது அப்படின்னா லேண்டில் இருந்து தான் வருதான். மீதி 20% எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த ஷிப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆயில்ஸ்லாம் இருக்குல்ல அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசிபிக் ஓஷனில் ஒரு மிதக்கும் குப்பை இருக்குது. அதுதான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப்
ட்ராஷ், ஃப்ளோட்டிங் ட்ராஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹவாய்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. இது எவ்வளோ பெருசு அப்படின்னா டெக்சாஸை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வெயிட் என்ன அப்படின்னா 7 மில்லியன் டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ டீப்பில் அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா 9 ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிளாஸ்டிக் வந்து 80% ஆஃப் பிளாஸ்டிக் லேண்ட்லேருந்து தான் கடலுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 20% என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா ஆயில் பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் ஷிப்ல இருந்தும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குப்பைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சி அனிமல்ஸ் இருக்குல்ல, கடலுக்குள்ள வாழற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு பெரிய த்ரெட்டா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அபவுட் த ஆத்தர் பார்க்கலாமா? சர் சி.வி. ராமன் அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சர் சந்திரசேகர வெங்கட ராமன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பிறந்தார் அப்படின்னா 1888, எப்போ இறந்தார் அப்படின்னா 1970. சரியா? நவம்பர் மந்த்ல பிறந்து நவம்பர் மந்த்லேயே வந்து இறந்திருப்பார். சரியா? 7th நவம்பர், இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 21st நவம்பர். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இந்தியன் பிசிஸ்ட். எங்கே பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து பான் ஆயிருப்பாங்க. இப்போ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லைட் ஸ்கேட்டரிங்கை பற்றி நமக்கு சொல்லியிருப்பாரு. சரியா? என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு லைட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலுக்குள்ளே அனுப்பும்பொழுது அந்த லைட் வந்து என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட் ஆகி அதோட வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இதுக்கு என்னன்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்காக இவருக்கு 1930 நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ சர் சி.வி. ராமன் நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினாரு? 1930. எதுக்காக வாங்கினாரு அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்காக வாங்கியிருப்பாரு. சரியா? அந்த டேவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமாமரேட் பண்ணுறோமா? என்ன அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு February 18 தான் நம்ம என்ன சொல்கிறோம்? February 28 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்களாம். அது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1954 கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா த வாட்டர் எலிக்சர் ஆஃப் லைஃப். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை யாரும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.